ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. லாகிம் டிவியின் மூலம் வழங்கக்கூடியதான ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கும்படி நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலே நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆட்டுக்குட்டியானவருடைய சத்தத்தை கேட்பதற்காக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நேரம் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு என்ன என்று சொன்னால், பொறுமையோடு ஓடக்கடவோம். அதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த பவுல் எபிரேயருக்கு எழுதினதான 12வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆண்டவராகியிருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம் எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். தாயினுடைய கர்ப்பத்தில் நாம் உட்பவிக்கப்பட்ட அந்த நாள் முதற்கொண்டு இந்த சரீரம் மரணத்தை சந்திக்கிற வரையிலையும் நமக்கு ஒரு ஓட்டம் உண்டு. பிரியமானவர்களே, அந்த ஓட்டத்தை நாம் சிறப்பாக தேவ சித்தத்தின்படியும் தேவ திட்டத்தின்படியும் சரியாய் ஓடி முடிக்கும் போது ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பிரதானமான நோக்கம். பிரியமானவர்களே, ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் ஒலிம்பிக் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக அழகான ஒரு விளையாட்டு நடத்தப்பட்டது. பல தேசங்களில் இருந்தும் வீரர்களும் வீராங்கனைகளும் அந்த மைதானத்திற்கு வரவழைக்கப்பட்டார்கள். அங்கே ஏராளமான போட்டிகள் நடத்தப்பட்டது. அதிலே சுமார் 1500 மீட்டர் ஓட்ட பந்தயம் என்கிறதான ஒரு ஓட்ட பந்தயத்தை அந்த ஒலிம்பிக் குழுவினர் ஆயத்தம் செய்தார்கள். தன்னுடைய தேசத்திலிருந்து வந்த வீரர்கள் தன்னுடைய தேசத்தின் கொடிகளோடு உற்சாகமாக அவர்கள் அந்த விளையாட்டிலே கலந்து கொண்டார்கள். பாருங்கள், செட் ஆன் யுவர் மார்க் கோ என்று சொல்லி அந்த ஓட்டத்தை துவங்கின போது அநேகர் வேகமாக தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்தார்கள். குறிப்பிட்ட மணி நேரம் கழித்த போது ஒரு மனிதன் வெற்றி பெற்றதாக அங்கே மிகப்பெரிய டிஸ்பிளேயில் ஒளிபரப்பப்பட்டது. இந்த நாட்டினுடைய வீரர் மிகச் சிறப்பாக ஓடி அவர் வெற்றி பெற்றிருக்கிறார், அவர்தான் முதல் பரிசை பெறப்போகிறார் என்று அந்த டிஸ்பிளேயில் ஒளிபரப்பப்பட்டது. ஒரு சில வினாடிகள் கூட இல்லை, அதே டிஸ்பிளேயில் அவர் டிஸ்குவாலிஃபைட் என்று அங்கே ஒளிபரப்பப்பட்டது. உடனே அந்த தேசத்தினுடைய வீரர்களும் அந்த தேசத்தினுடைய பயிற்சியாளரும் நேரடியாக குழுவினிடத்தில் ஓடி, ஏன் எங்கள் தேசத்தினுடைய வீரர் டிஸ்குவாலிஃபைட் செய்யப்பட்டிருக்கிறார் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், அவர் ஆரம்பித்த அந்த லயன் ஒன்று, ஆனால் அவர் முடித்த லயன் இன்னொன்று. அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் ஆரம்பித்தார், ஆனால் காலங்கள் நேரங்களும் போக போக அவர் தன்னுடைய இலக்கிலே ஓடி முடியாமல் இன்னொருவருடைய இலக்கிலே ஓடி முடித்ததாக நிர்வாகம் பதிலளித்த போது அவருக்கு பரிசுகள் இல்லாமல் அந்த தேசமும் அதனுடைய பயிற்சியாளரும் அவரோடு இருந்த சக வீரர்களும் சோர்ந்து போய் தங்கள் நாட்டிற்கு திரும்பி போனார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்கிற எனக்கு அருமையான தகப்பனே, தாயே, சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு இலக்கை வைத்திருக்கிறார், ஒரு வழித்தடத்தை வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் அந்த வழித்தடத்தில் நமக்கு முன்பாக எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஓடி மிக நேர்த்தியாய் விசுவாசத்தை காத்துக்கொண்டு, ரட்சிப்பை காத்துக்கொண்டு, அபிஷேகத்தை காத்துக்கொண்டு நேர்த்தியாய் ஓடி முடித்திருக்கிறார்கள்.
நாம் இன்றைக்கு எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய ஓட்டம் தவறாக இருக்குமானால் இந்த காலை நேரத்தில் இயேசுவே மறுபடியும் என்னை என் எல்லைக்குள் கொண்டு வாரும் என்று அர்ப்பணிப்பீர்கள் சொன்னால் நிச்சயமாக இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர் உங்களை சரியாக உங்களுடைய இலக்கத்தில் ஓடி முடித்து வெற்றி உள்ள மகனாக மகளாக மாற்றுவதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவர். இந்த காலை நேரத்தில் ஆட்டுக்குட்டியானுடைய சத்தம் நமக்கு என்ன சொல்லுகிறது சொன்னால், என் மகனே, என் மகளே, நீ உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாயா அல்லது வேறொருவர் ஓடி வர வேண்டிய இடத்தில் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயா என்று சிந்தித்து மனம் திரும்ப ஆட்டுக்குட்டியானுடைய சத்தம் இந்த நேரத்தில் நமக்கு நிறை துணித்துக் கொண்டிருக்கிறது. நம்மை அர்ப்பணிப்போமா? இருக்கிற இடத்தில் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நான் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டமானது ஆண்டவர் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் பொறுமையோடு ஓடிக்கொண்டிருக்கிறேனா, வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறேனா, மற்றவர்களை விட சிறப்பாய் ஓடிக்கொண்டிருக்கிறேனா என்ற மனநிலையில் காணப்படுவோமானால் இன்றைக்கு வேதம் சொல்லுகிறபடி எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட எனக்கு உம்முடைய பொறுமையை தாரும் என்று கேட்கிற ஒவ்வொருவரும் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்குவதாக என்று ஜெபிக்கிறேன். அப்படி கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய நாமம் மகிமைப்பட ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த சிறிய காணொளி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கு இது மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நீங்கள் விசுவாசித்தால் இதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தும்படி உங்களை இயேசுவின் நாமத்தில் அன்பாய் நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய யூடியூப் சேனலானது லாகிம் யூடியூப் சேனல் என்கிறதான அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படியும் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தும்படியும் உங்களை அன்பாய் கேட்கிறோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கும்படியாகவும் எங்களுடைய தொலைபேசி எண்கள் வருகிற நேரத்தில் அவைகளை நீங்கள் மறக்காமல் குறித்து வைத்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு எழுதி அனுப்பும்படியும் உங்களை அன்பாய் கேட்கிறோம். கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து தாமே உங்களை எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.